மக்கள் எழுச்சி எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் பார்க்கணும். பார்க்குறீங்கல்ல, அனைவரும் மக்கள். இப்போ இதுக்கு முன்னால் அந்த நகர் பேர் நல்லாங்குப்பம், நல்லாங்குப்பத்துலேயும் வரவேற்பு இருந்தது, லக்ஷ்மி ஸ்ட்ரீட்லேயும் வரவேற்பு இருந்தது. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லா பகுதி மக்கள்கிட்டையும் வரவேற்பு இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் நல்லாங்குப்பத்தில் ஒரு வீட்டில் போய் நான் சாப்பிட்டேன். ஒரு அம்மா அதிரசம் சுட்டுட்டு இருந்தாங்க. தானோன்னு அதிரசம் 3 அதிரசம் கொடுத்தாங்க. ஆக அந்த அளவிற்கு மிகவும் மகிழ்ச்சியாகவும் என்னை வரவேற்கிறார்கள். இதுவே எனக்கு தெம்பை தருகிறது, மகிழ்ச்சியை தருகிறது, நம்பிக்கையை தருகிறது. நிச்சயமாக தென் சென்னையில் நான் வெற்றி பெறுவேன். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், வெற்றி பெற்றால் நான் எம்பி இல்லை, இவங்க எல்லாரும் ஒவ்வொருவரையும் எம்பி. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் தான் நான் போட்டி போடுறேன். அந்தந்த தெருவில் இருக்கிற மக்கள் நான் தான் எம்பி அப்படின்னு நினச்சிக்கலாம். அந்த அளவிற்கு எனது பணி இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். இன்னும் 2 நாளில் வருது. நாளைக்கு சொல்லிட்டே இருக்கட்டும்ப்பா, அப்படி சொல்லிட்டே இருக்கட்டும். 2வது இடத்துக்கு அவங்க போட்டி போடலாம். என்ன பொறுத்த மட்டும் இப்படி சொல்றதுலலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் மக்களின் அன்பை பெற்றிருக்கிறேன். அவங்க சொல்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்கட்டும். இதில் நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம். தேர்தல் அறிக்கையை கொடுத்துருக்காங்க. தேர்தல் அறிக்கை பழைய தேர்தல் அறிக்கை. இன்னைக்கு ஸ்டாலின் சொல்றாரு, எங்கள் ஆலோசனைப்படி தேர்தல் அறிக்கை கொடுத்தாங்களாம். சாதிவாரி கணக்கெடுப்பு இவங்க ஆட்சியில் இருக்கும்போது ஏன் நடத்தலை? நீட்டுக்கு விலக்கு அளிக்க முடியாதுன்னு தெரியும், ஆனாலும் விலக்கு அளிக்கிறேன்னு சொல்கிறாங்க. 50% பெண்களுக்கு கொடுக்குறேன்றாங்க. 33% கொடுத்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான். அது மாதிரி உணவோடு கல்வியை கொடுத்து கொண்டிருக்கிறது தேசிய கல்விக் கொள்கை. ஆனால் இன்னைக்கு ஏதோ புதுசாக செய்கிற மாதிரி செய்கிறாங்க. மனித கழிவுகளை அகற்றப்படும் இத்தனை வருஷம் கழிச்சு சொல்கிறாங்க. மத்திய அரசில் திட்டமே இருக்குது. அவங்க மனித கழிவுகளை அகற்றுவதற்கு அவங்களுக்குலாம் இப்போ கருவி கொடுத்தாச்சு. பாஜக புதுச்சேரியில் நான் அதை கொடுத்துட்டு அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு அவங்க மறுவாழ்வு பெறுவதற்கு அவர்களுக்கு லோன் கொடுக்கப்படுகிறது. ஆக அப்படிலாம் இருக்கும்போது எல்லாம் தீர்வு கண்ட பிரச்சனையை தீர்வு காண்போன்னு சொல்கிறாங்க. இது எப்படி சரி? ப்ளீஸ்மா கொஞ்சம். தீர்வு கண்ட பிரச்சனையை தீர்வு காண்போன்னு சொல்கிறாங்க, எப்படி முடியும்? அதனால அநீதி பத்திரம், மறக்கப்பட்ட பத்திரம், மறுக்கப்பட்ட பத்திரம், அவ்வளவுதான். பத்திரமா உள்ளே வச்சுக்க சொல்லுங்க அந்த பத்திரத்தை. மக்களுக்காக கொடுத்துட வேணாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.